இது மகிமை நேரம். இந்த 5வது நாளில் கூட நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வாரம் முழுதுமாக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு கர்த்தரும் இருதயமும். அதிலே ஒரு பகுதி, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கின்றார். சங்கீதம் 44:21 இவ்வாறு சொல்கிறது, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. பொதுவாக மனிதர்கள் யாரும் இருதயத்தில் உள்ள காரியங்களை நம்ம யாருமே அறிந்து கொள்ள முடியாது இல்லை. நம்முடைய பக்கத்துல தான் இருப்பாங்க. நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். ஆனா யாருடைய இருதயத்தையும் யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அவங்களுடைய முக தோற்றத்தை வைத்து அவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள நிர்ணயம் பண்ண நாம் என்ன செய்யாது, முடியாது. ஏன்னா அவங்க இருதயத்தில் மறைந்திருக்கின்ற அந்த குணங்கள் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால் அந்த இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் நம் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், நம்ம இருதயத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்க்ரோல் மாதிரி அப்படியே நம்ம நெத்தியில ஓடிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல எந்த மனுஷனுமே அடுத்தவங்களை கூட நின்று கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஏன்னா நம்ம இருதயத்திலோட நெற்றியில ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். நம்மளோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்ம நெற்றியில ஓடுற நம்முடைய சிந்தனைகளை அவ பார்த்தான்னா, சி இவ இப்படிப்பட்ட மனுஷியா, அல்லது சி இவன் இப்படிப்பட்ட மனுஷனா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க, உறவுகள் வைத்து கொள்ள மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் அந்த இருதயத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார். ஆனா அவர் மாத்திரம் நம்முடைய இருதயத்தை அறிகிறவராக இருக்கின்றார் இல்லையா. ஆதியாகமம் 6:5 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததேன்னு சொல்றார். பாருங்க, ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் எல்லாம் தெரியும். அவர் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலிருந்து இரவு வேளை வரைக்கும் மனுஷன் என்ன யோசிக்கிறான், என்ன சிந்திக்கிறான், அவனுடைய செயல்பாடு என்ன, நல்லதை யோசிக்கிறானா கெட்டதை எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அதான் சொல்றான், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் எப்படி இருக்குதான், ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப பொல்லாததா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் மாத்திரம் அறிகிறவராக இருக்கிறார். வேற மனிதர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த அந்தரங்கங்களை ஆராய்கிறவர் நம் கர்த்தர் மாத்திரமே. நாம் 2 ராஜாக்கள் 14 ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். அந்த யெரொபெயாமின் மகன் பெயர் அபியா. அந்த அபியா ஒரு முறை அவனுக்கு அந்த ஒரே மகன் வியாதியிலே படுத்து விடுகிறான். அவனுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கிறது. அப்போ அவன் சொல்றான் தன்னுடைய மனைவியினிடத்துல, நீ ராஜாவினுடைய மனைவி, நீ வெளியே போன உடனே எல்லாரும் ராஜாவின் மனைவி எங்கேயோ போறாங்கன்னு பார்த்துருவாங்க. ஆனால் நீ வேஷம் மாறி சாதாரண ஒரு மனுஷியாக மாறி, நீ அபியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த வேஷமா நீ ராஜாத்திங்கிற ஒரு இதை தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக நீ அந்த அகியா தீர்க்கதரிசியினிடத்திலே போய் நம்முடைய மகனுக்காக நீ விசாரித்து வா. மகனுக்கு அந்த நோய் நீங்குமா நீங்காதா, எப்போ சுகமாகுமா, எல்லா விஷயங்களையும் நீ போய் அந்த அகியா தீர்க்கதரிசியினிடத்திலே போய் கேட்டு வா என்று சொல்லி அப்படியே என்ன செய்கிறார், தன்னுடைய மனைவியை அனுப்புகிறார் யெரொபெயாம். அப்போ அந்த மனைவி என்ன செய்யறா, அப்படியே வேஷம் மாறி சாதாரண ஒரு பெண்மணியை போல அவள் நடந்து போகிறாள். போகும்போது மற்றவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க, ஏதோ ஒரு லேடி போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அவள் ராஜாவினுடைய மனைவி என்பதை அவங்களுக்கு கண்டிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த அகியா தீர்க்கதரிசியினிடத்திலே போன உடனே அவருடைய கண்கள் ரொம்ப மங்கலா இருக்குது. அவரால் தெளிவாக யாரையுமே பார்த்து அடையாளம் கண்டுகொள்ள இயலாத ஒரு முதிர்ந்த ஒரு வயது. ஆனால் இந்த யெரொபெயாமின் மனைவி அவனுடைய வீட்டின் முதல் அறையில முற்றத்திலே காலடி எடுத்து வைத்தவுடனே அந்த அகியா தீர்க்கதரிசி சொல்றான், அகியா அவளை நோக்கி, யெரொபெயாமின் மனைவியே நீ உள்ளே வா என்று சொல்லுகிறார். உண்மையிலே எனக்கு அந்த பகுதியை வாசிக்கும் போது ரொம்ப ஒரு புல்லரிச்சுதுன்னு சொல்லுவாங்க இல்ல, ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. பாருங்க, அவ யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய வேஷம் மாறி அவள் வருகிறாள். அப்போ அகியாவுக்கோ கண்ணுல பார்க்கவே முடியாது, அவ்வளவு ஒரு முதிர்ந்த வயது, அடையாளம் யாரையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவள் காலடி எடுத்து வைத்த உடனே அவள் சொல்லுகிறாள், யெரொபெயாமின் மனைவியே நீ உள்ளே வா என்று சொல்லி.
ஏன் நீ வேஷம் மாறி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போதான் சொல்றா தன்னுடைய மகனுடைய விஷயத்தை எல்லாம் சொல்றா. அவங்க பேசிக்கிறாங்க, மகனுடைய நிலைமை என்ன என்று எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. அப்போ பாருங்க, அந்த அகியா தீர்க்கதரிசியின் இடத்துல அந்த யெரொபெயாமினுடைய மனைவியினுடைய காரியங்களை எல்லாம் அவர் அப்படியே ஆண்டவர் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லி வைக்கிறார். அவருடைய ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்கிறவர் அவர் ஒருவர். யெரொபெயாம் நினைச்சிருப்பான், அல்லது யெரொபெயாம் மனைவி நினைத்திருப்பா, நம்மளை யாரும் அடையாளம் காணலை, யாருக்கும் நம்மள தெரியாது. நம்ம அகியா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் நம்முடைய மகனுக்காக நம்ம கேட்கும்போது அவர் ஏதாவது நம்முடைய மகனை பற்றி சொல்லுவார். மகனுக்கு சுகம் ஆகும் அல்லது ஆகாது, அவன் இருப்பான் இல்லை மரித்து போவான், ஏதாவது காரியத்தை சொல்வார்ல, அதை மாத்திரம் கேட்டு நம்ம தெரிந்து கொண்டு வந்துடலான்னு நினைத்தோமே. ஆனால் அவர் எவ்வளவு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு பார். யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வான் யார் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினச்சிருப்பான்ல பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய ஒரு கிருபை. அவருடைய இருதயத்தை ஆராய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமா, இருதயங்களை கண்டுபிடிக்கிறவர் ஒருவர் மாத்திரமா. மனுஷங்களுக்கு தெரியாது. வெளிப்புற தோற்றத்தை வச்சு இவள் ராஜாவின் மனைவியாக இருக்கலாம்னு சொல்லி யாருமே நினைக்கல. ஒரு சாதாரண பெண்மணி நடந்து போறான்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இருதயங்களை ஆராய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் அகியா தீர்க்கதரிசி என்று சொல்றாரு. இவளுடைய இருதயத்தை எல்லாம் அகியா தீர்க்கதரிசனத்துல ஆண்டவர் சொல்றா, அவள் யெரொபெயாம் மனைவி வர்றா, இந்த காரியத்துக்காக வருகிறா, நீ இப்படி உத்தரவு சொல்லு, மகனுக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிருன்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு எனக்கு அது வாசிக்கும்போது உண்மையில ரொம்ப அது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போ நம்ம நினைக்கிறோம் எதுவுமே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி, ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஒருவேளை மனிதருடைய கண்களுக்கு அவை மறைக்கப்பட்டு போகலாம். நாம் பாவம் செய்யும் போது, தவறுகள் செய்யும் போது மறைந்திருந்து செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. யெரொபெயாமின் இருதயத்தின் நினைவுகளை அறிந்த கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு செவிகொடார் என்று சொல்லி தாவீது கூறுகின்றார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருந்ததென்றால் நிச்சயமாக நாம் பாவம் செய்ய மாட்டோம்ல. அன்னைக்கு யோசிப்பு அப்படிதான், என்னை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறா, எப்படி பாவம் செய்வேன்னு கேட்டான்ல. அதே போலத்தான் நம்முடைய இருதயங்களை, அந்தரங்கங்களை, இருதயத்தில் மறைந்திருக்கின்ற அந்தரங்கங்களை கூட என் பரமபிதா பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலே நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் நிகழா வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒரு மறைவிலே உட்கார்ந்து கொண்டால் யாரும் பார்க்கல, மனிதர்கள் யாரும் பார்க்கல. நான் தவறு செய்யும் போது, நான் தவறுதலை பணம் வாங்கும் பொழுது, லஞ்சம் வாங்கும் பொழுது, அல்லது ஒரு மனிதனை குறித்து நான் தவறாக பேசும் பொழுது, நாங்க 2 பேர் தானே இருக்கிறோம், நாங்க யாருக்கும் தெரியாது, நாங்க ரூம்ல இருந்தானே பேசுறோம், ரூம்ல இருந்தானே தவறான காரியங்கள் நாங்க ஈடுபடுகிறோம், யாரும் எங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. நிறைய வேளைகளில் அப்படிதான் நம்ம நினைத்து நம் பாவங்களிலே விழுந்து போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய இருதயங்களின் அந்தரங்கங்களை அறிகிறவர், என்னை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். எந்த நிமிஷமும் நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயங்களை ஆராய்கிற கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக பாவம் நம்மளை அணுக ஆண்டவர் ஒரு நாளும் அவர் அனுமதிப்பதில்லை. நாம் பாவத்திற்கு விலகி ஓடும்படியான கிருபைகளை அவர் நமக்கு தந்திருள்வார். எப்போது என்னுடைய ஆண்டவர் என்னை நோக்கி கொண்டே இருக்கிறார், என்னுடைய இருதயத்திலே அவர் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை ஒரு ரூம்ல ஒரு கேமரா மாட்டியிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், பயப்படுவோம். ஒரு தவறான காரியங்களை செய்ததுக்கு பயப்படுவோம். ஏன், கேமரா இருக்கு. அப்ப அந்த உயிரற்ற அந்த கேமராவுக்கே அவ்வளவு பயம் இருக்குன்னு சொன்னா, உயிருள்ள என் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பரலோகத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய உள் உணர்வு நம்ம எச்சரித்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஆகவே நம்முடைய இருதயத்தை ஆராய்கிற கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் வகையிருக்கிறவர் நீர். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும்
ஆராய்கிறவர், ஆராய்ந்து அறிகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அதை எண்ணின பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் தவறு செய்யும் போதெல்லாம், பாவம் செய்யும் பொழுதெல்லாம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுதெல்லாம் அப்பா என்னுடைய இருதயங்களை ஆராய்கிறவர் என் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சிந்தனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தின் பிள்ளைகளோடு பிள்ளைகளாய் நாங்களும் கலந்து போய்விடாதபடி அப்பா நீங்க எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய உள் உணர்வை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய இருதயங்களை ஆராய்கிறவர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீங்க சுத்தப்படுத்துகிறதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.